மாதுளை. மாதுளையை பொறுத்த வரைக்கும் அதுவும் நாட்டு மாதுளை. ஸோ மாதுளை அப்படின்னு சொல்றது ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. முக்கியமாக ஹீமோகுளோபின் குறைவா இருக்கா, மாதுளை சாப்பிடுவோம். ஸோ பிரெக்னன்சி டைம்ல ஸோ இந்த மாதிரி கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது ஸோ அனைத்து சமயங்களிலுமே நமக்கு என்னன்னா மாதுளை மிக சிறந்த ஒரு கனி அப்படின்னு சொல்லலாம். சுகர் லெவலை நமக்கு குறைக்கிறதுக்கு அவ்வளவு சிறந்த ஒரு முக்கியமான பழ வகைகள்ல நமக்கு மாதுளை ரொம்ப முக்கியமானது. தினம்தோறும் ஒரு மாதுளை சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கால்களில் நரம்புகள் பாதிப்பு இருக்கும். கால் பாத எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற கண்டிஷன், நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் போது இந்த மாதுளையை தினம்தோறும் ஒன்றொன்று சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும்போது இதனால சுகர்னால வந்து பார்த்தோம்னா கை கால்கள் எல்லாமே ஒரு மாதிரி வறண்ட தன்மை இருக்கும். தோல் வந்து ரொம்ப வறட்சி தன்மை இருக்கிறத நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வறண்ட சருமம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாதுளை சாப்பிடலாம்.